வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை பார்க்க போகிறோம். தினகரன் பத்திரிகையுடைய அந்த பத்திரிகை செய்தி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேசு பொருளாக மாறி இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்தார் அமித்ஷா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு தினகரன் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அப்படியா, என்ன முதலமைச்சருடைய என்ன அழுத்தத்துக்கு அடிபணிந்தாரு, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா. சமீபத்தில் முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் தென் மாநிலங்களுடைய தலையில் ஒரு கத்தி தொங்கிக்கு இருக்கு. தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போகிறாங்க, தென் மாநிலங்களில் அந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைக்க போகிறாங்க, நார்த்தில் கூட போகுது, சவுத்தில் குறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சமீபத்தில் பேசியிருந்தார். அதுக்கு அண்ணாமலை கவுண்டர் கொடுத்தாரு. என்னன்னா, காங்கிரஸுடைய மாடல் தான் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுறது. காங்கிரஸுடைய மாடல் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படாது, விகிதாச்சார அடிப்படையில் தான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உறுதி தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை சமீபத்தில் பேட்டி கொடுத்தாரு. நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருந்தார்ல, கோயம்புத்தூர் பிஜேபி ஆஃபீஸை திறந்து வச்சாரு. ஆஃபீஸை திறந்து வச்சுட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது, இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தென் மாநிலங்களுக்கு ஒரு சீட்டு கூட குறையாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் உறுதி தெரிவித்தார். அந்த செய்தியை எடுத்து போட்டு தான் தினகரன் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டாலினுடைய கடும் அழுத்தத்திற்கு பணிந்தார் அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போட்டிருக்காங்க. இதுக்கு பாஜக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. எப்போ மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு, தென் மாநிலங்களுக்கு அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையும் அப்படின்னு எப்போ சொன்னாங்க? முதல்ல இந்த தொகுதி மறுசீரமைப்பு பற்றி மத்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்களா? எதுவுமே வெளியிடலை. எதுவுமே வெளியிடாத போது முதலமைச்சராகவே ஆல்ரெடி மும்மொழி கொள்கை விவகாரத்தில் திமுக படுதோல்வி அடைஞ்சிருச்சுல, அதை திசை மாற்றம் செய்வதற்காக தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை கையில் எடுத்தார். 3 லாங்குவேஜ் இஷ்யூவில் டிஎம்கே உடைய வாதங்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருச்சு. உடனே டைவர்ட் பண்ணுறதுக்காக தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் அந்த விவகாரத்தை கையில் எடுத்தார். கையில் எடுத்து என்ன சொன்னார், தமிழ்நாட்டுக்கெல்லாம் அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு விஷயத்தை அடிச்சு விட்டார். பாஜக சொல்கிறாங்க, திமுகவுடைய அவங்க மாடலே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இல்லாத ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கொண்டு வரதுக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் திமுக என்ன சொன்னாங்க, சிஏஏ வந்துருச்சு, அவ்வளோதான், இந்திய முஸ்லீம்களுக்கு பிரச்சனை, இந்தியாவிலேருந்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு விஷயத்த, ஒரு பொய்யை திமுக ஃபஸ்ட்டு பரப்புவாங்க. அந்த பொய்யை பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய ஊடகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, திமுகவுடைய ஆதரவு ஊடகங்கள், அந்த ஊடகங்களை எடுத்து பேச சொல்லுவாங்க. இது மாதிரி முதலமைச்சர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல திமுகவுடைய ஜால்ரா ஊடகங்கள் எடுத்து பேசுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட இந்த மீடியாக்கள்லாம் கருத்து கேட்பாங்க. உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடக்காத கல்யாணத்துக்கு நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லாத இஷ்யூ, ஒன்றுமே இல்லாத பிரச்சனை, ஆனால் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி மீடியாக்கள் எடுத்து பேசி இது மாதிரி கருத்து கேட்குறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு கருத்தை கேட்டு ஒரு டிபேட்டை உருவாக்குவாங்க. நைட்டு 8 மணிக்கு டிபேட்டை நடத்துவாங்க. ஸோ இப்படி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க. பாஜக எங்கள் தரப்புல இருந்து இதற்கான ஆதாரத்தை கொடுங்க. இப்போது தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத பற்றி மத்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்களா? தென் மாநிலங்களுக்கு அந்த சீட்டு எண்ணிக்கை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறீங்க, யார் சொன்னா அப்படின்னு நாங்கள் ஏதாவது ஆதாரத்தை கேட்டால், இந்த வடிவேல் ஒரு படத்தில் வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு சமாளிக்கிற மாதிரி வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இதை கடந்து போயிடுவாங்க. இதுதான் திமுகவுடைய ஊடகங்களுடைய பிளானே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் 45 கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் அழைப்பு கொடுத்துருக்காங்க. பிரச்சனையே இல்லை, நான் தான் கிணறே வெட்டலையே, அப்புறம் எங்க ரசீது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையே இல்லை, இல்லாத பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் பண்றாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.